வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். நம்ம இந்த வீடியோல இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஏஐசிஓல கேட்ட அசிஸ்டன்ட் இன்டெலிஜென்ட் சென்ட்ரல் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்ல உள்ள இங்கிலீஷ் வெக்காபுலரி 2024 பேப்பர்ஸ்ல கேட்ட இங்கிலீஷ் வெக்காபுலரி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா, பார்க்கலாமா? அதாவது வெக்காபுலரி அப்படின்னு சொல்லும்போது சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வரும். சரியா, சரி பார்க்கலாம். கொஸ்டின் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சரியா, சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த கரெக்ட் கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் த மீனிங் ஆஃப் அன் இடியம். ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அதுல இடியம் கேட்டிருக்காங்க. சரியா, நான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுதான் இடியம். அதோட மீனிங் வர மாதிரி 4 சென்டென்ஸ் இருக்குல்ல, அதுல ஏதோ ஒண்ணு மட்டும் தான் அதுக்கு மீனிங் வந்து மேட்ச் ஆகுது. அந்த ஒண்ணு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. சரியா, கொஸ்டின், த ஹோல் அஜிடேஷன் அகேன்ஸ்ட் a new regulation was a storm in a teacup. ஓகேவா, ஸ்டார்ம் என்ன டீ கப் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ம் என்ன டீ கப் அப்படின்னா, ஸ்டார்ம் அப்படின்னா புயல் அப்படின்னு சொல்லுவோம். டீ கப் ஒரு சின்ன கப்ல புயல் வந்தா எப்படி இருக்கும், அது ஒரு சின்ன பிரச்சனைக்கு பெருசா ஊதுன மாதிரி, அதை தான் சொல்ல வராங்க. ஸ்டார்ம் என்ன டீ கப் அப்படின்னா ஒரு டம்மியான ஒரு விஷயத்த பெருசு பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் ஸ்டார்ம் என்ன டீ கப். சரியா, அது ரிலேட்டடா வரக்கூடிய சென்டென்ஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The agitation was so profound that it spread all parts of a country. அஜிடேஷன் வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு கிளர்ச்சி மாதிரி ஏதோ நடந்திருக்கு, அது வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இது ஸ்ப்ரெட் ஆகுறத பத்தி ஏதோ சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஸ்டார்ம் அண்ட் டீ கப்புக்கும் சம்பந்தம் இல்லை. சோ அதை விட்டுறலாம். அடுத்து பாருங்க, the disagreement over the crucial policy garnered universal support. ஏதோ ஒரு முக்கியமான பாலிசிய மக்கள் எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க, அதுக்கு சப்போர்ட், யூனிவர்சல் சப்போர்ட், எல்லாருமே ஒத்துக்குறாங்க. ஆமா, இந்த பாலிசி வேண்டாம் அப்படிங்கிறது. garnered அப்படின்னா வந்து கேதர், இது வந்து ஒரு சினானிமா கேட்டிருக்காங்க. garnered அப்படின்னா கேதர்டுன்னு சொல்லலாம். சரியா, அப்போ சப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கும் ஸ்டார்ம் அண்ட் டீ கப்புக்கும் இந்த ஃபுல் சென்டென்ஸ்ல எங்கேயுமே மீனிங் வரல. சோ இதையுமே எலிமினேட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ 1 2 வரவே கூடாது. அப்ப இதுல 1 வருது, இதுல 2 வருது. அப்ப பேலன்ஸ் இருக்குது ஆப்ஷன் 2 தான். ஓகேவா, ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். ஒன்லி 3 இஸ் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? The protest died down quickly as it was an unnecessary fuss over a trivial matter. இது என்னன்னா, ட்ரிவியல் மேட்டர் அப்படின்னா தேவையில்லாத மேட்டர். அன்னெசரி ஃபர்ஸ்ட், அன்னெசரி ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழப்பம், தேவையில்லாத குழப்பம், ஒரு ஒண்ணுமே இல்லாத மேட்டருக்கு ஒரு தேவையில்லாத குழப்பம் மேட்டர், அதுதான் இந்த ஸ்டார்ம் அண்ட் டீ கப். ஸோ இந்த ஸ்டார்ம் அண்ட் டீ கப் அப்படிங்கிறது எப்படி ஒரு இடியமோ, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரிவியல் மேட்டர் அப்படிங்கிறதும் ஒரு இடியம் தான். சரியா, இப்போ இது கரெக்டா இருக்கும். இந்த மீனிங் மேட்ச் ஆகுறது இதுக்கு தான். ஓகே, ஸ்டார்ம் அண்ட் டீ கப்னாலும் ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரிவியல் மேட்டர்னாலும் எல்லாமே சேம் தான். ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு, ஒரு சின்ன மேட்டருக்கு ஓவரா பண்றத நம்ம இந்த ரெண்டும் சொல்றோம். சரியா, அப்ப 3 கரெக்ட். அடுத்தது பாருங்க, the agitation was joined by thousands of people despite the adverse weather condition. வெதர் கண்டிஷன் மோசமா இருந்தாலும் அந்த கிளர்ச்சிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்கன்னு சொல்றாங்க. இதுக்கும் இந்த ஸ்டார்ம் அண்ட் டீ கப்புக்கும் சம்பந்தம் இல்லை. சரியா, அப்போ ஒன்லி 3 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 2 தான் நமக்கு ஆன்சர். ஸ்டார்ம் அண்ட் டீ கப் அப்படின்னா ஒரு டீ கப்ல புயல் வந்தா எப்படி, அது அவ்வளோ இடத்துக்குள்ளாடி வர மாதிரி. சரிட்டா, இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு பெருசு பண்றது, அதான் நம்ம சொல்லுவோம் ஸ்டார்ம் அண்ட் டீ கப், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ட்ரிவியல் மேட்டர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷனும் அதுக்கு ஃப்ரேசஸும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். A turncoat, insolvent, abnegate, aggrandize. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் பாருங்க, turncoat அப்படின்னு இருக்கு. turncoat அப்படின்னா, டர்ன் அப்படின்னாலே திரும்புறதுன்னு சொல்லுவோம். ரைட்டா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. turncoat அப்படின்னு சொன்னா, நம்ம இப்போ ஒரு கட்சியில இருப்போம், இல்ல ஏதோ ஒரு குரூப்ல இருப்போம், அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு குரூப் இருக்கும்ல, அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிறது. நம்மளோட துரோகிகள் கூட்டத்துல போய் சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அது turncoat அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கூட்டத்துல இருப்போம், அவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துக்கு நம்ம இவ்வளவு நாள் ஒரு கூட்டத்துல இருந்துட்டு திடீர்னு அவங்களுக்கு எதிராக போறதா நம்ம என்ன சொல்லலாம், turncoat அப்படின்னு சொல்லலாம். சில பேர் கட்சி தாவல் இப்படிலாம் பண்ணுவாங்களே, இதெல்லாம் turncoat அப்படின்னு சொல்லலாம். சரியா, அப்புறம் பாருங்க, இன்சால்வென்ட். ரெண்டாவது என்னது, இன்சால்வென்ட் கொடுத்துருக்காங்க. இன்சால்வென்ட் அப்படின்னா கடனாளின்னு அர்த்தம். உங்களால வந்து அவங்க பேர்ல நிறைய கடன் இருக்கு, கெட்ட முடியாம இருக்காங்க அப்படின்னா அது இன்சால்வென்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சால்வ் அப்படின்னா சால்வ் பண்றது, நம்ம மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். இன்சால்வ்னா சால்வ் பண்ண முடியாது, அவங்களால அந்த கடனை அடைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரியா, அப்புறம் பாருங்க, அப்னிகேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்னிகேட் அப்படின்னா மறுக்கிறது, ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து அப்னிகேட் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் பாருங்க, ஏபின்னு இருக்கா, ஏபினாலே நெகட்டிவா தான் ஒரு ஆப்சென்ட் எல்லாம் சொல்லுவோம், பிரசன்ட் ஆப்சென்ட். அப்ப ஏபினா வேணான்னு சொல்ற மாதிரி. சரியா, இதை வேண்டான்னு சொல்றது. அப்புறம் அக்ராண்டைஸ். அக்ராண்டைஸ் அப்படின்னு சொல்லும் போது முன்னாடி இருந்ததை விட ஒருத்தவங்களோட பவரோ இல்ல அவங்க வச்சிருந்த சொத்தோ இல்ல அவங்களோட மதிப்போ கூடி இருக்கு அப்படின்னா அக்ராண்டைஸ். இப்படி கிராண்ட் அப்படின்னு பாருங்க, ரொம்ப கிராண்ட் ஆயிட்டு, கிராண்ட் வெட்டிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவா பண்றது. வெட்டிங்ல கிராண்ட் வெட்டிங் அப்படின்னா எல்லா வெட்டிங்கோட கொஞ்சம் பெருசா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், கிராண்டைஸ். சரி, அப்ப 4 மீனிங் தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரேசஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், மேட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் turncoat, இதுல என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் ஹூ இஸ் unable to pay debts, அதாவது கடன் அடைக்க முடியாட்டி சால்வெண்ட். அப்ப பிக்கு 1 வந்திருக்கணும், பிக்கு 1 இருக்கிறது இங்க மட்டும்தான். பாருங்க, ஏக்கு 3 வருதான்னு பார்க்கலாம். ஏக்கு 3 பாருங்க, ஒன் ஹூ switches to an opposing party.
இன்னொரு பார்ட்டிக்கு போறது டர்ன் கோட் கரெக்ட். அப்புறம் வேற சிக்கு 4 அப்னிகேட் அப்படின்னா டு ரிஃப்யூஸ் ஆர் டினை ஆன் செல்ஃப், ஏதோ ஒரு விஷயத்த வேண்டான்னு மறுக்கிறது கரெக்டா இருக்கு. அப்புறம் பாருங்க டிக்கு 2 அக்ராண்டைஸ். அக்ராண்டைஸ் அப்படின்னா டு இன்க்ரீஸ் த இம்பார்ட்டன்ஸ் பொசிஷன் ஆர் வெல்த், முன்னாடி இருந்ததை விட ஒருத்தவங்களோட முக்கியத்துவம் கூடியிருக்கலாம், இல்ல அவங்களோட பதவி கூடியிருக்கலாம், வெல்த் அவங்கள்ட்ட இருந்து சொத்து கூடியிருக்கலாம், இப்படி கூடி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அக்ராண்டைஸ். ஓகேவா, கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னா ஆப்ஷன் 2 தான். நமக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சா கூட ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். ஓகே, அந்த 4 இடத்துல ஒரு ஒண்ணுக்கு மீனிங் தெரிஞ்சா கூட இது சால்வ் பண்ண மாதிரிதான். சரி, அடுத்து பார்க்கலாமா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. she is a philatelist who can boast of a rare collection. ஒரு philatelist சொல்லிருக்காங்க. அந்த philatelist அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இதுக்கு மீனிங் வர மாதிரி கன்க்ளூஷன்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் philatelistனா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். philatelist அப்படின்னா ஸ்டாம்ப் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களே அவங்க philatelist அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க. கன்க்ளூஷன் பாருங்க. she has a huge collection of stamps. கரெக்ட், எல்லா வேர்ல்ட்ல இருக்க எல்லா ஸ்டாம்பையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது நிறைய பேர் ஒரு கலெக்ஷன் பண்ணுவாங்க. ரைட்டா, வேற வேற நாட்டுல உள்ள மணியை சில பேர் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க, ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க, காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க, நிறைய வெரைட்டியா புக்ஸ் கலெக்ட் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு பேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றவங்க நம்ம philatelist அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டா இருக்கு. மத்ததையும் செக் பண்ணிடலாம். ஏன்னா இங்க ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுல 1 இல்ல, அதனால இது ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். இன்னொன்னு பாருங்க, ஒன்லி 1 இருக்கு, 1 and 4 இருக்கு. அப்ப 4 மட்டும் செக் பண்ணிட்டாலே ஆப்ஷன் 1 or 2 தெரிஞ்சிடும். இது பாருங்க, her collection of antiques is unique and very valuable. இது வந்து ஆன்டிக்ஸ் கலெக்ட் பண்றது. ஆன்டிக்ஸ் கலெக்ட் பண்றது அப்படின்னா பழமை காலத்துல உள்ள பொருட்களை கலெக்ட் பண்றது. அதுக்கு தனியா ஒரு டேர்ம் இருக்கு. அதுக்கு philatelistன்றது வராது, ஆன்டிக்வாரியன் அப்படின்னு வரும். இந்த ஆன்டிக்ஸை கலெக்ட் பண்றவங்க ஆன்டிக்வாரியன் சொல்லுவோம், philatelist வராது. அப்போ 4 வராது. அப்போ 1 மட்டும் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் 2. சரியா, எதுக்கும் மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. she is a lover of books and possess a fine collection. லவர் ஆஃப் புக்ஸ், புக்ஸ் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. அது என்ன சொல்லுவோம்? பிப்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைல் PHILE ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபைல் அப்படிங்கிறதே லவ்வர் அப்படின்னு அர்த்தம். எது நமக்கு பிடிக்குதோ அதை புக்ஸ் பிடிக்கிறனால பிப்ளியோஃபைல். வேற எதாவது பிடிச்சிச்சுன்னா அது ஃபைல் வச்சுதான் முடிஞ்சிருக்கும். அதுக்கு ரிலேட்டட் ஆனது மட்டும் ஃப்ரெண்ட்ல வரும். சரியா, அப்ப புக்ஸ் பிடிக்குது அதை நிறைய கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சன் என்னன்னு சொல்லலாம்? பிப்ளியோஃபைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அடுத்தது தேர்ட் பாருங்க. இட்ஸ் அர் ஹாபி டு கலெக்ட் அண்ட் ஸ்டடி காயின்ஸ் அண்ட் மெடல். காயின், மெடல் இதெல்லாம் கலெக்ட் பண்றவங்கள என்ன சொல்லுவோன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்குமே ஒரு டேர்ம் இருக்கு, நுமிஸ்மேட்டிக்ஸ். சரியா, இப்ப இங்க philatelist கேட்டனால ஆப்ஷன் 1. இதுக்கப்புறம் உள்ள எக்ஸாம்ல பிப்ளியோஃபைல் கேட்கலாம், நுமிஸ்மேட்டிக்ஸ் கேட்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, பிப்ளியோஃபைல் அப்படின்னா புக்ஸ் கலெக்ட் பண்றவங்க, நுமிஸ்மேட்டிக்ஸ் அப்படிங்கும் போது காயின்ஸ் இல்ல மெடல்ஸ் கலெக்ட் பண்றவங்க, ஆன்டிக்ஸ் கலெக்ட் பண்றவங்க ஆன்டிக்வேரியன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதுல ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா மீனிங் சினானிம்ஸ்ல மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. சரியா, பாருங்க. கிபரிஸ், என்செம்பிள், மேக்ஸிம், எக்ரேஜியஸ். இதோட மீனிங்கா ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிபரிஷ்னா மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிபரிஷ் அப்படின்னு சொன்னா தேவையில்லாம பேசுறாங்க, யூஸ்லெஸ்ஸா பேசுறாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா. அவங்க பேசுறதுக்கு எந்த ஒரு மீனிங்கும் இருக்காது, முட்டாள்தனமா பேசுறாங்கன்னு சொன்னா கிபரிஷ் அப்படின்னு. அவங்க பேசுறத இந்த பேச்சு வழக்கு தான் நம்ம கிபரிஷ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் பாருங்க என்செம்பிள். என்செம்பிள் அப்படிங்கிறது ஒரு குரூப். சரியா, குரூப்பா இருக்கிறது. இப்ப நிறைய பாடகர்கள் எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கும். பேண்ட் எல்லாம் சொல்லுவோம், மியூசிக் பேண்ட்னு சொல்லுவோம். அது இல்ல டான்ஸ், குரூப் டான்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம்? என்செம்பிள் அப்படின்னு சொல்லலாம். சரியா, வேற என்ன இருக்கு? மேக்ஸிம் இருக்கா. மேக்ஸிம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலா இருக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய சில பிரின்சிபல்ஸ் இருக்கும். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ரோடு எல்லாம் கரெக்டா கிராஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஜென்ரலா எல்லாரும் பண்ணக்கூடியது ஒரு ஜென்ரல் ட்ரூத், ஒரு மெய்யுரைன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னது? மேக்ஸிம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? எக்ரீஜியஸ் அப்படின்றது. எக்ரேஜியஸ் அப்படின்னா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நம்ம அதை கேள்விப்படுறோம், ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும் இல்லையா, அது வந்து எக்ரேஜியஸ். நமக்கு அந்த நியூஸை கேட்டோன்னா ஒரு வெறுப்பு வரும், இல்ல நமக்கு பிடிக்காத ஒரு நியூஸா இருக்கும், அதை பார்த்து நம்ம அதிர்ச்சி அடைவோம். இதெல்லாம் வந்து எக்ரேஜியஸ் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நெகட்டிவான ஒரு டேர்ம். சரியா, நெகட்டிவான டேர்ம். இப்ப பாக்கலாமா எங்க மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். இந்த நாள்ல ஏதோ ஒண்ணுக்கு நமக்கு மீனிங் தெரிஞ்சா கூட ரொம்ப சிம்பிளா ஆப்ஷன்ஸ் போடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஏக்கு 3, 1, 4, 2. இப்ப ஏல எது ஆன்சர்னு தெரிஞ்சா போதும். இல்ல அதே மாதிரிதான் பிக்கும். சரியா, பாருங்க ஃபர்ஸ்ட் கிபரிஷ்க்கு எங்க இருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ என்ன கொடுத்திருக்காங்க? ஷார்ட் பிட்டி ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரசிங் a general truth or rule of conduct. ஒரு ட்ரூத்தையோ இல்ல ரூல் ஆஃப் கண்டக்ட் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய பிரின்சிபல்ஸ் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன வரும்? மேக்ஸிம்னு வரும். இப்போ 3க்கு நமக்கு ஏ வரணும். 3க்கு எங்க ஏ வருதுன்னு பாருங்க. A3 இங்க இருக்கு. ஆப்ஷன் 1 தான் நம்மளோட ஆன்சர். சரியா, மத்தெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. பிக்கு 4. பி என்னது? என்செம்பிள். என்செம்பிளுக்கு 4 ஆன்னு கேக்குறாங்க.
group of dancers, actors or performance. ஏதோ ஒரு குரூப் தான் நம்ம ensemble சொல்லுவோம். டான்சர்ஸா இருக்கலாம், ஆக்டர்ஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்களா இருக்கலாம். இப்போ சிக்கு ஒன்னான்னு கேக்குறாங்க. மேக்ஸிமுக்கு ஷார்ட் பிட்டி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எக்ரேஜியஸ்க்கு அவுட்ரேஜியஸ் ஆர் டிஸ்கிரேஸ்ஃபுல். நமக்கு பிடிக்காத வெறுப்பு வர மாதிரி இல்ல பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்றது எக்ரேஜியஸ். ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாமா? 5th கொஸ்டின் போலாம். 5th கொஸ்டின் பாருங்க, சினானிம் கேட்டிருக்காங்க. எக்ஸம்ப்ளரி அப்படிங்கிற வார்த்தைக்கு சினானிம் கேட்கறாங்க. எக்ஸம்ப்ளரி அப்படின்னு சொல்லும்போது இதுலயே பாருங்க எக்ஸாம்பிள் அந்த மாதிரி வருது இல்லையா? ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் மாதிரி வருதா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸம்ப்ளரி அப்படின்னாலே பீங் அன் எக்ஸாம்பிள், அதாவது நம்ம ஒருத்தங்களை பார்த்துட்டு சொல்லுவோம் இவங்கள மாதிரி இருக்கணும் இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தங்களோட கேரக்டர் நல்லா இருக்கு அப்படிங்கும் போது அவங்களோட ரோல் மாடலா இல்ல இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை எடுத்துக்காட்டா சொல்ற அளவுக்கு அவங்களோட ஹேபிட் நல்லா இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸம்ப்ளரி. அப்ப எக்ஸம்ப்ளரிங்கிறது ஒரு பாசிட்டிவான வார்த்தை. ஓகேவா? அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இதோட சினானிம் கேக்குறாங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான வார்த்தை வேணும். இதுல அன்வர்த்தி நமக்கு மீனிங் தெரியும். வர்த்தி அப்படின்னா ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயம். ரொம்ப ஒர்த் அப்படின்னு சொல்லுவோம். அன்வர்த் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெகட்டிவான வார்த்தை ஆயிடும். வேல்யூபிள் இல்லாத விஷயம், இது நெகட்டிவ் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் டெப்ளோரபிள் அப்படின்னாலும் ரொம்ப பேடான விஷயம், ஒரு மோசமான விஷயத்த சொல்றது. இப்போ இதுவுமே நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான வார்த்தை வேணும். அப்புறம் சப்ஸ்டாண்டர்ட் அப்படின்னா தரம் குறைஞ்ச ஒரு விஷயத்த சொல்றது. ஸ்டாண்டர்டா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா நல்ல தரத்தோட இருக்கு. சப்ஸ்டாண்டர்ட்னா தரம் குறைஞ்சிட்டே ஒரு தரமற்ற ஒரு விஷயத்த சொல்றது. அப்ப இந்த மூணுமே நெகட்டிவா இருக்கு. அப்போ பேலன்ஸ் இருக்க இம்பெக்கபிள் அப்படிங்கறதா நம்மளோட ஆன்சரா இருக்கும். இம்பெக்கபிள் அப்படின்னா பெர்ஃபெக்ட்னு அர்த்தம். பெர்ஃபெக்டா இருக்கிறது, ரொம்ப சரியா இருக்கிறது, மிக சரியா இருக்கிறது. எக்ஸம்ப்ளரி அப்படிங்கறதும் இன்னொருத்தங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க அப்படின்னா கரெக்டா இருப்பாங்கன்னு அர்த்தம், பெர்ஃபெக்டா இருப்பாங்கன்னு அர்த்தம். சரி, அப்ப எக்ஸம்ப்ளரிக்கு இம்பெக்கபிள் அப்படிங்கிறது சினானிம், இம்பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது ஆன்டனிம். ஓகேவா? இங்க ஆப்ஷன்ல இருக்கிறது எல்லாமே ஆன்டனிம் தான், இன்னொன்னு தான் நமக்கு சினானிம். அடுத்து பார்க்கலாமா? 6th கொஸ்டின் போலாம். 6th பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. These days he is working on a monograph which is very important for him. இல்ல மோனோகிராஃப் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. இந்த மோனோகிராஃபோட மீனிங் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எங்க வருதுன்றது பார்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு மோனோகிராஃப்னா மீனிங் என்னன்னு தெரியும். மோனோ அப்படின்னாலே ஒன்னு அப்படிங்கறது நமக்கு தெரியும். மோனோகிராஃப் அப்படிங்கும்போது ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் எடுத்துட்டு ஏதோ ஒரு டாபிக் ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸா ஒரு புக் இருக்குன்னா அதை பத்தி மட்டுமே இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம்? மோனோகிராஃப் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரேண்டம் டாபிக் எடுத்துட்டு அந்த இது மட்டுமே அந்த சிங்கிள் சப்ஜெக்ட் மட்டுமே அதை பத்தி ஃபுல்லா இருக்குது, டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம்? மோனோகிராஃப் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹி இஸ் ரைட்டிங் எ மெமோயர் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஹூ வாஸ் அ சக்சஸ்ஃபுல் போயட். அவங்க அப்பாவை பத்தியான மெமோயர் எழுதுறாங்க அப்படிங்கிறது. இது நம்ம என்ன சொல்லலாம்? பயோகிராஃப்னு வேணா சொல்லலாம். ஒரு ஆளை பத்தியான டீடைல்ஸ் எழுதுறத பயோகிராஃப்னு சொல்லலாம். மோனோகிராஃப் வராது. ஓகே, இதே ஒருத்தங்களை பத்தி அவங்களே எழுதிக்கிட்டாங்கன்னா ஆட்டோபயோகிராஃப் அப்படின்னு சொல்லலாம். இல்ல வேற ஒருத்தங்களை பத்தி ஒரு ஆளை பத்தி எழுதுறாங்கன்னா பயோகிராஃப், நம்மளே எழுதிக்கிட்டோம்னா ஆட்டோபயோகிராஃப். அதுதான் இந்த 1க்கு வரும். இங்க மோனோகிராஃப் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, his work on a specialized subject is an important resource for scholars. இங்க பாருங்க, ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் பத்தி உள்ளது. ஓகே, அப்போ அந்த ஸ்காலர்ஸ்க்கெல்லாம் வந்து படிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரிசோர்ஸஸா இருக்கும். நீங்க அந்த ஒரு புக்கை எடுத்தீங்கனாலே அது ஃபுல்லா அந்த சப்ஜெக்ட் பத்தி ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். அப்ப இது கரெக்ட். மோனோகிராஃப் அப்படிங்கிறது ஆப்ஷன் 2க்கு கரெக்டா இருக்கு. வேற ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். அடுத்த தேர்ட் பாருங்க, he is rehearsing his lines for the play to be performed at the annual function. ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு லைனை வந்து ரிஹர்சல் பண்றாங்க. அதாவது இது என்னன்னு சொல்லலாம்? ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்போம் இல்லையா? என்ன ஸ்டேஜ்ல போய் என்ன பேசணும் அப்படிங்கறத எழுதி வைக்கிறது ஸ்கிரிப்ட். ஓகேவா? அது இங்க வராது. அப்புறம் பாருங்க, he is creating an architectural masterpiece out of a single piece of stone. ஒரே கல்ல வச்சு ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ், ஆர்கிடெக்சரல் மாஸ்டர் பீஸ். இதுக்கு என்ன சொல்லுவோம்னா மோனோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லித்திக் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஸ்டோனை சொல்லும். மோனோ அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்டோனை வச்சு ஏதோ ஒரு சிலையை பண்றது, ஏதோ ஒண்ணு நம்ம மோனோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய கல்லை வச்சு பண்ணக்கூடியது. சரியா? அப்போ 4மே வராது. நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. மோனோகிராஃப் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் பத்தி இருக்கிறது, அது மோனோகிராஃப். மற்றதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெமோரி ஆஃப் ஹிஸ் ஃபாதர்னு சொல்லும்போது பயோகிராஃப் சொல்லலாம். ரிகர்சிங் ஹிஸ் லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஆர்கிடெக்சரல் மாஸ்டர் பீஸ், சிங்கிள் பீஸ் ஆஃப் ஸ்டோன் எல்லாம் சொன்னா மோனோலித்திக்னு சொல்லலாம். அப்போ ஒன்லி 2 தான் நமக்கு ஆன்சர். ஒன்லி 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் 3. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 7th கொஸ்டின் பாருங்க, ஆன்டனம் பாக்குறோம். அதாவது ஆப்போசிட் கேக்குறாங்க. சர்டோனிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சர்டோனிக் அப்படின்னா ரொம்ப கிண்டலா பேசுறது, ஒரு சர்க்காசமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களா? நம்மள பேசுறது இல்ல ஏதோ ஒரு செய்கை வந்து மத்தவங்களை புண்படுத்துற மாதிரி இருக்குன்னா அதான் வந்து சர்டோனிக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறு தூக்கிட்டீங்கன்னா சேட் அப்படின்னு, மத்தவங்கள சேட் ஆக்குற மாதிரி நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அது சர்டானிக். நம்மளோட பேச்சு மூலியமா இல்ல நம்மளோட செயல் மூலியமா
நம்ம வந்து கிண்டலா ஒண்ணு பண்றத வந்து சார்டானிக், மத்தவங்கள ஹர்ட் பண்ற மாதிரி. சரி, அப்ப இதோட ஆன்டனிம் கேக்குறாங்க. அப்ப இது ஒரு நெகட்டிவான வார்த்தை. இப்ப நமக்கு தேவை ஒரு பாசிட்டிவான வார்த்தை. சரி, ஆன்டனிம் இல்லையா, பாசிட்டிவான வார்த்தை வேணும். ஃபர்ஸ்ட் பாருங்க கிரேஷியஸ். கிரேஷியஸ் அப்படின்னா பொலைட்டா இருக்கு, ரொம்ப அமைதியா நல்ல மேனர்ஸோட நடந்துக்கிறது, ஃப்ரெண்ட்லியா நடந்து ஒருத்தங்கிட்ட நல்லா பணிவா பேசுறது கிரேஷியஸ். அப்ப இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சார்டோனிக் அப்படிங்கிறது நெகட்டிவா ஒருத்தவங்களுக்கு கிண்டலா பேசுறது, இதே கிரேஷியஸ் அப்படின்னா ரொம்ப பொலைட்டா அமைதியா பேசுறது. சரியா, இப்போ 1 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, லெந்தினா ரொம்ப நீளமா பேசேஜ் கணக்குல போயிட்டே இருக்கு அப்படின்னா லென்தி அப்படின்னு சொல்லுவோம், அது இங்க வராது. அப்புறம் பாருங்க பாட்கி. பாட்கி அப்படின்னா கொஞ்சம் குண்டா இருக்கிறது, சப்பியா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், பாட்கி அப்படின்னு சொல்லலாம், அதுவும் இங்க வராது. அப்புறம் எட்டர்னல். எட்டர்னல் அப்படின்னா இது வந்து இதுவும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. எட்டர்னல் அப்படின்னா பெர்மனன்ட்னு அர்த்தம். ஒரு விஷயம் அழிவே இல்ல அதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எண்ட்லெஸ், அது போய்கிட்டே இருக்கும் அப்படின்னா அது வந்து என்னது, எட்டர்னல். இதுக்கு வந்து முடிவு கிடையாது, அழிவு கிடையாது அப்படின்னா அதை எட்டர்னல்னு சொல்லுவோம். சரியா, இப்ப 4க்கும் மீனிங் தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்ப சார்டானிக்கு கரெக்டான ஆன்டனம் கேட்டா கிரேஷியஸ். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா. 8th கொஸ்டின் பாருங்க, செலக்ட் த அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அன் இடியம். இந்த மீனிங், இடியமோட மீனிங் கேக்குறாங்க. இட்ஸ் a ஸ்மால் வேர்ல்ட், இது ஒரு சின்ன உலகம். அப்படி தமிழ்ல அப்படியே பார்த்தோம்னா இது ஒரு சின்ன உலகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க, மேக் ஆல் பாசிபிள் எஃபர்ட்ஸ், எல்லா முயற்சிகளும் பண்றதா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, மேக் ஆல் பாசிபிள் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இதுக்கு நம்ம என்ன இடியம் சொல்லலாம்னா, மூவ் ஹெவன் அண்ட் எர்த்னு ஒரு இடியம் உண்டு. மூவ் ஹெவன் அண்ட் எர்த், வானுக்கும் மண்ணுக்கும் குதிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இதோட அர்த்தம் என்னன்னா எல்லா முயற்சியும் பண்றது, வான்லையும் ட்ரை பண்ணியாச்சு, மண்லையும் ட்ரை பண்ணியாச்சு, மாதிரி எல்லா முயற்சியும் பண்றதுக்கு மூவ் ஹெவன் அண்ட் எர்த் அப்படிங்கிறது ஒரு இடியம். வேற இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன், லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன், இதுக்கு அர்த்தமும் அதேதான், மேக் ஆல் பாசிபிள் எஃபர்ட்ஸ், என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ மூவ் ஹெவன் அண்ட் எர்த், லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன், இந்த 2 இடியமுமே இதோட மீனிங் கேட்டாங்கன்னா மேக் ஆல் பாசிபிள் எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது. சரியா, இங்க வந்து இட்ஸ் a ஸ்மால் வேர்ட் கேக்குறாங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. சரியா, அடுத்து பாருங்க, யூ frequently see the same people in different places. ஓகே, வேற வேற பிளேசஸ்ல கூட அதே மக்களை திருப்பி திருப்பி சந்திக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஸ்மால் வேர்ட், உலகம் ரொம்ப சின்னது அப்படின்னா கொஞ்சம் மக்கள் தான் இருப்பாங்க, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அதே மக்களை திருப்பி திருப்பி பார்க்க முடியும். ரைட்டா, இப்ப இதுதான் அதோட மீனிங். இது ஒரு சின்ன, என்னோட உலகம் ரொம்ப சின்ன உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு உண்டு, ஸ்கூல் உண்டு, இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அதே மக்களை தான் திருப்பி 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 பார்ப்பாங்க, வேற யாரையுமே புதுசா வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க, பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ அவனுடைய உலகம் சின்ன உலகம் அப்படின்னா அந்த பார்த்த மக்களே வேற வேற இடங்கள்ல பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் கரெக்டான மீனிங். சரியா, அப்ப இந்த இடியமோட மீனிங் வந்து யூ frequently see the same people in different places. ஆன்சர் ஆப்ஷன் 2. மத்த 2 பார்க்கலாமா. an aggressive and bold confrontation, அதாவது ரொம்ப அக்ரெசிவா போல்டா ஒரு விஷயத்த சொல்றது, என்னன்னாலும் அதுதான் அப்படின்னு இருப்பாங்களே, எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் ஒரே முடிவுல இருப்பாங்க இல்லையா, அதுக்குதான் இது சொல்லுவோம். இதுக்கு கரெக்டான இடியம் அப்படின்னா இப்படி ஒரு இடியம் உண்டு, ஸ்டாண்ட் ஒன்ஸ் ஓன் கிரவுண்ட், அந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்ஸ் ஓன் கிரவுண்ட் இல்ல ஸ்டாண்ட் ஒன்ஸ் கிரவுண்ட், இந்த மாதிரி ஒரு இடியம் உண்டு. இது என்னன்னா தாம் பிடிச்ச முயலுக்கு தான் 3 கால்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுல அவங்க ரொம்ப போல்டா இருப்பாங்க, நான் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு இருப்பாங்க. சரியா, அதுக்கு வேணா நம்ம இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். அக்ரெசிவ் அண்ட் போல்ட் கன்ஃபரன்டேஷனுக்கு இந்த இடியம் யூஸ் பண்ணலாம். சரியா, 4th ஆப்ஷன் பாருங்க, a competition where the outcome is difficult to judge or predict. ஒரு காம்படிஷன் நடக்குது, இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண, யூகிக்க முடியாத மாதிரி இருக்கும் இல்லையா. அதாவது ஒரு டைல போயிட்டு இருக்கும், இந்த மார்க் முடிவு பண்ணிரும், ஒரு 6 அடிச்சா தெரிஞ்சிடும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இந்த காம்படிஷன்ல அவுட்கம் நமக்கு தெரியாது, யார் வின் பண்ணுவோம், அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா நெயில் பைட்டர்னு ஒரு வேர்டு உண்டு. இது இடியம்னு இல்ல, ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. நெயில் பைட்டர் அப்படின்னா நகம் கடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம அந்த லாஸ்ட் மேட்ச், அந்த இறுதி கட்டத்தை பார்க்கும்போது நம்ம நகம் கடிச்சிட்டே போவோம், அந்த அளவுக்கு அது ரொம்ப தீவிரமா போகுது. இல்ல சீட்டு கார்னர்ல இருந்து பார்ப்போம், இப்படிலாம் சொல்லுவாங்க, சீட் கார்னர் நுனிக்கு போயிட்டோம், சீட்டோட நுனிக்கு போற அளவுக்கு அந்த விறுவிறுப்பா அது போகுது. இல்லைன்னா அப் இந்த ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க, யூகிக்கவே முடியலன்னா அப் இந்த ஏர், இதெல்லாம் இடியமா யூஸ் பண்ணலாம். இந்த 4th இதுக்கு வந்து இதெல்லாம் இடியமா யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பிளாக் ஹார்ஸ்ன்னு ஒண்ணு உண்டு. பிளாக் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்க்காதவங்க வின் பண்ணுவாங்க இல்லையா, அது நம்ம பிளாக் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க இந்த டீம் வின் பண்ணும் நம்ம நினைச்சிருக்கவே மாட்டோம், வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனா அவங்க வின் பண்ணிடுவாங்க, இதுக்கு நம்ம பிளாக் ஹார்ஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒரு சில இடியம்ஸ். ஓகேவா, இங்க கரெக்டானது இட்ஸ் ஸ்மால் வேர்டுக்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். அடுத்து பார்க்கலாமா. 9th கொஸ்டின் பாருங்க, ரெட் ராக் டு எ பில். ரெட் ராக் டு எ பில் இதுவுமே ஒரு இடியம், இதோட மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ரெட் ராக் டு எ பில் அப்படின்னா இது சில தமிழ் படங்கள்ல இல்ல சில இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காளை மாடுக்குலாம் வந்து ரெட் கலர் ட்ரெஸ் பார்த்தா இன்னும் ட்ரிகர் ஆகும், அதை பார்த்தா முட்டை வரும், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். கரெக்டா, அப்ப ரெட் ராக் டு எ பில் அப்படின்னா புல்லுக்கு ஒரு ரெட் கலர் ராக கொடுக்குறது, காளை மாட்டுக்கு ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் எப்படி காமிச்சா அது ட்ரிகர் ஆகுமோ அதுதான். அப்ப இதுல வந்து ட்ரிகர் பண்றது அப்படிங்கறத இந்த இடியம் சொல்ல வருது. கரெக்டா, ஆப்ஷன் பாருங்க, the poor subordinates are
made scapegoats for the misdeeds of their superior. இதுல scapegoat அப்படிங்கறதே ஒரு இடியம் மாதிரி தான். scapegoat அப்படின்னா பலியாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஒரு தப்பு பண்ணிருக்கவே மாட்டோம், ஆனா அந்த தப்புக்கு பலி நம்ம ஏத்துப்போம், அதான் scapegoat, பலியாடு அப்படிம்பாங்க. superiors பண்ண தப்புக்கு, அதாவது அவங்க மேல இருக்கிறவங்க பண்ண தப்புக்கு poor subordinates, அவங்க கீழே இருக்கிறவங்க scapegoat ஆயிட்டாங்க, அதாவது பலியாடா மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சரியா, இது இங்க வராது. அடுத்த ஆப்ஷன் 2 பாருங்க. for me a person playing a double game is someone who especially provokes me. யாரு டபுள் கேம் ஆடுறாங்களோ அவங்க என்ன ரொம்ப தூண்டி விடுறாங்க, ப்ரொவோக் பண்றாங்கன்னா தூண்டுறது. அதேதான் இங்கேயும். ரெட் ராக் டேபிள் அப்படின்னாலும் ஒருத்தங்களை தூண்டி விடுறதுதான். சரியா, மென்மேலும் ஒருத்தங்களை தூண்டி விடுறதா நம்ம ப்ரொவோக். அப்ப ரெட் ராக் புல்லுக்கு எப்படி ரெட்டை கொடுத்தா அது இன்னும் வெறி பிடிச்ச மாதிரி ஆகுது, முட்டை வருது, அந்த மாதிரி ப்ரொவோக் பண்றது அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 9க்கு ஆன்சர் ஆப்ஷன் பிங்கிறதான் கரெக்ட். எதுக்கும் அடுத்த ஆப்ஷன் பார்த்துலாம். since your boss is well disposed towards you, you must act promptly and ask for a promotion. இல்ல வெல் டிஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களா, இதுவும் ஒரு இடியமா யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, நான் ஒருத்தங்க மேல நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுக்கு வெல் டிஸ்போஸ்ட்னு சொல்லலாம். சரியா, ஆப்ஷன் 4 பாருங்க. the huge loss to your factory due to the floods was totally unexpected disaster. unexpected disaster அப்படிங்கிறதுக்கு ஒரு இடியம் இருக்கு. என்னன்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படிம்பாங்க. எதிர்பார்க்காம அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் நடக்குது, எதிர்பார்க்காம நடக்குது, அதுவும் நமக்கு விருப்பம் இல்லாத, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எதிர்பார்க்காம சர்ப்ரைஸா நடக்கிறத வந்து சொல்ல மாட்டோம், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குன்னா அவுட் ஆஃப் த ப்ளூன்னு சொல்லுவோம். போல்ட் ஃப்ரம் த ப்ளூ, போல்ட் ஃப்ரம் த ப்ளூ, இதெல்லாம் ஒரு முக்கியமான இடியம். சரியா, போல்ட் ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னாலும் அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர். சரியா, இந்த ரெண்டு இடியம்க்கும் இந்த அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். இங்க நமக்கு ரெட் ராக் டேபிள், சோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ரோவோக் பண்றது அப்படிங்கிறது. அடுத்து பார்க்கலாமா. 10th கொஸ்டின் பாருங்க. select the most appropriate meaning of a given proverb. ஒரு proverb கொடுத்திருக்காங்க, ஒரு பழமொழி மாதிரி, அதுக்கு மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. knowledge is power, knowledge is power அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் பார்க்கலாமா. said when a son is similar to his father also, like mother like daughter. like mother like daughter அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல ஒண்ணு உண்டுல்ல, இந்த தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை அப்படிங்கிற அம்மா மாதிரி பிள்ளை இருக்கும் கேரக்டர்ஸ், அந்த மாதிரி. knowledge is powerக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இது வேற ஒரு proverb. பட் செகண்ட் பாருங்க. no one is truly capable of living alone, we need human connection to a healthy. அதாவது யாராலுமே தனியா வசிக்க முடியாது, எல்லாருக்குமே ஒரு ஆள் வேணும், அதாவது தனிமரம் தோப்பாகாது நமக்கு தமிழ்ல ஒண்ணு உண்டு. கரெக்டா, அததான் சொல்ல வராங்க. அதுக்கும் knowledge is powerக்கும் சம்பந்தம் இல்ல, ஆப்ஷன் 2 எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க. when you are in a difficult situation, laughing can make it easier to get through that situation. ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கும்போது சிரிச்சிங்கன்னா அந்த சிச்சுவேஷனை நம்மளால கடக்க முடியும். இது வந்து என்னன்னா பிரச்சனை டைம்ல சிரிச்சுட்டா அந்த பிரச்சனை குறையும் அப்படிங்கிறது. இது வந்து ப்ராவர்ப் மாதிரி இல்ல, ஆனா knowledge is powerக்கும் அந்த சிரிக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அடுத்த 4th பாருங்க. the more you know, the more powerful you can be in a different areas of your life. எவ்வளவு உங்களுக்கு அதிகமா தெரியுதோ அவ்வளவு பவர்ஃபுல்லா உங்களால இருக்க முடியும் வெவ்வேறு ஏரியால. நம்ம லைஃப்ல எங்கெல்லாம் எல்லா இடமுமே இந்த நாலேஜ் தேவைதான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 4ங்கிறது மட்டும் தான் மேட்ச் ஆகுது, மத்தெல்லாம் வேற ஏதோ சொல்றாங்க. இது வந்து நாலேஜ் பவர்ஃபுல். மோர் யூ நோ அப்படின்னா அதிகமா உங்களுக்கு தெரியுறது, அதிகமா தெரியுறதா நம்ம நாலேஜ்னு சொல்லுவோம். இப்ப 4 ஆப்ஷன் பார்க்கும்போது ஈஸியா போட்டுலாம். ஆப்ஷன் 4 தான் நம்மளோட ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா. 11th கொஸ்டின் பாருங்க. சினானிம் கேட்டிருக்காங்க. இனர்ஷியா, இனர்ஷியாவோட சினானிம் மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இனர்ஷியா அப்படின்னாலே மோஷன்லெஸ், மூவ்மெண்டே இல்லாம இருக்கும் இல்லையா, அதை இனர்ஷியான்னு சொல்லலாம். சரி, இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. அர்டார், அர்டார் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஈகரா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறத சொல்லுவோம், அது இங்க வராது. சீல் அப்படின்னாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறது, கீனா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கீன், இன்ட்ரெஸ்டா எந்தூசியாசமா இருக்கிறது, அதெல்லாம் அது இங்க வராது. அப்புறம் ஐடில்னஸ், ஐடில்னஸ் அப்படின்னா இன்ஆக்டிவிட்டின்னு அர்த்தம், ஒண்ணுமே பண்ணாம இருப்போம் இல்லையா, அததான் ஐடில்னஸ்ன்னு சொல்லுவோம். இனர்ஷியானாலும் அதேதான். என்ன பார்த்தோம், மோஷன்லெஸ், ஒரு மூவ்மெண்டே இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறது, தேங்கி இருக்கிறது இனர்ஷியா. ஐடில்னஸ்னாலும் அப்படியே இருக்கிறது. இது வந்து ஐடில்னஸ் அப்படிங்கும்போது சோம்பேறியா இருக்கிறது, ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறது ஐடில்னஸ். இனர்ஷியாக்கு நம்ம ஆப்ஷன் பார்க்கும்போது ஐடில்னஸ் பர்ஃபெக்டா இருக்கு. லாஸ்ட் பாருங்க. ஸ்டாமினா, ஸ்டாமினா அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது, பவர்ஃபுல்லா இருக்கிறது, அதெல்லாம் நம்ம ஸ்டாமினா பவர் அப்படின்னு சொல்லுவோம், அது இங்க வராது. அப்ப ஐடில்னஸ் அப்படிங்கறதான் கரெக்டான சினம். அடுத்து பார்க்கலாமா. 12th கொஸ்டின் பாருங்க. இட் ஷுட் பி ஒன்ஸ் அவாய்ட் பாலிசி டு கீப் த ஃபிளாட்டரர்ஸ் அஸ் ஆர்ம் லென்த். ஓகே, அட் ஆர்ம்ஸ் லென்த் அப்படிங்கிறது ஒரு இடியம் தான். அட் ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னா அவங்கள தள்ளி வைக்கிறது. ஃபிளாட்டரர் நம்மள புகழ்ந்துட்டே இருப்பாங்க தெரியுமா, நம்மள மூஞ்சிக்கு முன்னாடி ரொம்ப புகழ்றாங்கன்னா அவங்கள தள்ளி வைக்கணும். அட் ஆர்ம்ஸ் லென்த் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கன்க்ளூஷன்ல எங்க வருதுன்னு கேக்குறாங்க. a farther a person stay from flatterers the better it is. இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம ஃபிளாட்டரர்ஸை எங்க நம்ம அவே பண்றோம், தள்ளி வைக்கிறோமோ அவ்வளவு பெட்டர் நமக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கரெக்ட் தான். நம்ம கொஸ்டின் பாக்குற மாதிரியே தான் இருக்கு கன்க்ளூஷன். கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்க மாதிரி தான். ஃபிளாட்டரஸ் ஆர்ம் லென்த், ஆர்ம் லென்த் தள்ளி வைக்கிறது, ஆப்ஷன்லயே அதே தான் சொல்றாங்க. அப்போ 1 வந்து கரெக்ட். 1 கரெக்ட்னா only 2 is correct, இது வராது. both 1 and 3, 2 and 3.
அதுவும் வராது. அப்போ 1 and 3 தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். கரெக்டா 1 வச்சு இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். தேர்டையும் செக் பண்ணிடலாம். flatterers are not true well wishers. நம்மள புகழ்றவங்க நமக்கு பிடிச்சவங்கள வெல் விஷஸா இருக்க மாட்டாங்க. should be kept at a bay. அதாவது தள்ளி வைக்கணும். kept at a bay அப்படின்னாலும் ஒதுக்கி வைங்க, அவாய்ட் பண்ணுங்கன்றதா. at arm's lengthனாலும் அதேதான். ஓகேவா? அப்புறம் பாருங்க செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, having flatterers around boost one self confidence. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுலயும் அவாய்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா செகண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணும், இன்னும் நம்மள தூக்கி விடும். நம்மள புகழ்ந்துட்டே இருந்தா நம்ம இன்னும் நம்ம கான்ஃபிடன்ஸ் கூடுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிடையாது. ஏன்னா ஆப்ஷன்ல தெளிவா at arm's length ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ 1 and 3 தான் நமக்கு கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் 2. எடுத்து பார்க்கலாமா? 13th கொஸ்டின். சினானிம் கேட்டிருக்காங்க. கிளிப்போட சினானிம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. கிளிப் அப்படின்னா நல்லா ஃப்ளூவெண்டா பேசுறது, ஆனா நேர்மை இல்லாம பேசுவாங்களே அதை கிளிப்னு சொல்லுவோம். நல்ல எதுனாலும் வளவலான்னு பேசிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து நிறுத்தவே முடியாத அளவுக்கு சூப்பரா பேசுவாங்க, ஆனா அவங்க கிட்ட உண்மை இருக்காது. அதுதான் வந்து கிளிப் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் லெத்தார்ஜி. லெத்தார்ஜி அப்படின்னா லேசியா இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இனர்ஷியா, இன்ஆக்டிவிட்டி இதெல்லாம் பார்த்தோம்ல, அதுதான் லெத்தார்ஜி. ரொம்ப லேசியா சோம்பேறித்தனமா இருக்கிறது. ஐடில்னஸ் பார்த்தோம் இல்லையா, அதுதான் இந்த லெத்தார்ஜி. அடுத்து பாருங்க இன்பிளாசிபிள். இன்பிளாசிபிள் அப்படின்னா நம்ப முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பவே முடியல, இப்படி நடந்துருச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்றதுக்கு இன்பிளாசிபிள்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க இன்ஆர்டிகுலேட். இன்ஆர்டிகுலேட் அப்படின்னா மனசுல நினைக்கிறத சொல்ல முடியாம இருப்பாங்க இல்லையா, ஒரு கிளாரிட்டி இருக்காது. அவங்களுக்கு என்ன சொல்லணும்ன்றது தெரியும், ஆனா அவங்களுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணி சொல்றது அந்த மாதிரி இருக்காது. அது வந்து இன்ஆர்டிகுலேட் அப்படின்னு சொல்லலாம். இதே ஆர்டிகுலேட் அப்படின்னா நல்ல தெளிவா ஒருத்தங்களால பேச முடியும், மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை தெளிவா ஒருத்தங்களால சொல்ல முடியும்னா அது ஆர்டிகுலேட். இன்ஆர்டிகுலேட் அப்படின்னா உங்களுக்கு மனசுல இருக்கும், அதை எப்படி ஒருத்தங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் தெரியல அப்படின்னா இன்ஆர்டிகுலேட். இதே கிளிப் என்ன பார்த்தோம், கிளிப் அப்படிங்கிறது நல்லா ஃப்ளூவெண்டா பேசுறது, அவங்களால எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியும், நேர்மையா இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். இங்க ஆப்ஷன்ல வந்துட்டு இது வந்து ஆப்போசிட்டா இருக்கு. நமக்கான சினானிம் கேக்குறாங்களா. கிளிப் அப்படிங்கிறது ஈஸி அப்படின்னா எளிமையா இருக்கிறது, எதுவுமே வரல. இதுல வந்து தப்பா இருக்கு. ஒண்ணு இதுல வந்து ஆண்டனம்னு வரணும். ரைட்டா? தப்பா கொஸ்டின் எடுத்திருப்பேன். ஆண்டனம்னு வரணும். இன்ஆர்டிகுலேட் அப்படிங்கறதான் கரெக்ட் ஆன்சர். கிளிப்ங்கிறது ஈஸியா பேச முடியறது. மேபி சினானிம் கேட்டு ஈஸிங்கிறது எக்ஸாக்டான மீனிங் கிடையாது. ஈஸியா பேசலாம், பேசுறது ரிலேட்டடா வர்றதுதான் நமக்கு சினானிமா இருக்கும். ஸோ ஈஸியும் இருக்க வாய்ப்பு இல்ல. இது ஆண்டனமா இருக்கும். ஆண்டனம்க்கு இன்ஆர்டிகுலேட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். சரியா? இப்போ கிளப் அப்படிங்கறது நேர்மை இல்லாம இருக்கும், ஆனா அவங்க வந்து ஃப்ளூவெண்டா பேசிடுவாங்க. இன்ஆர்டிகுலேட் அப்படிங்கிறது மனசுல இருக்கிறது கூட நம்மளால நேர்மை இல்ல அந்த மாதிரி வராது, ஆனா கிளாரிட்டி இல்லாம இருக்கும். ஒருத்தவங்க எப்படி பேசுறதுன்னு தெரியாம இருந்தா அது இன்ஆர்டிகுலேட். சரியா? அடுத்து பார்க்கலாமா? 14th கொஸ்டின் பாருங்க. செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் அ ப்ராவர்ப். இதுவுமே ப்ராவர்ப் கேட்டிருக்காங்க. பீப்புள் ஹூ லிவ் இன் கிளாஸ் ஹவுசஸ் ஷுட் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ். கிளாஸ் வீட்ல இருந்துட்டு கல் எறியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராவர்ப். இதுக்கு கரெக்டான மீனிங் எதுல வரும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. டோன்ட் கிரிட்டிசைஸ் சம்மன் இஃப் யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட் எய்தர் டோன்ட் பி ஹைப்போக்ரைட். அதாவது நம்ம வந்து பெர்ஃபெக்டா இல்லாம ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, நம்ம மூஞ்சிய கண்ணாடியில பார்த்துட்டு மத்தவங்களை குறை சொல்லணும் அப்படிங்கிறது. அதுதான் இங்க கரெக்டான ஆன்சராவும் இருக்கும். கிளாஸ் ஹவுஸ்ல இருந்துட்டு கல் எறியக்கூடாது அப்படின்னா நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் குறைய வச்சுக்கிட்டு மத்தவங்களை எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. someone whom I don't like doesn't like someone else whom I don't like we can act like friends and unite against the other person. இது என்னன்னா, இப்போ நமக்கு ஒருத்தங்களை பிடிக்கல, அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் அவங்கள பிடிக்கல அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ஒரு எதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் ஒரு எதிரி இருப்பாங்க. அந்த ரெண்டு எதிரியுமே ஒரே ஆள் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் நண்பன் ஆயிடுவாங்க. அதான் காமன் இன் வார். ஓகே, 3 பேர் இருப்பாங்க. இங்க 1 2 3 அப்படிங்கிறது இந்த 1 வந்து 2க்கும் எதிரி 3க்கும் எதிரி அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இந்த 1 தாக்குவாங்க. கரெக்டா? அதுதான் இங்க இருக்கும். எதிரிக்கு எதிரி நண்பன். அது இந்த ப்ராவர்புக்கு மீனிங் இல்ல. சரி, அடுத்து பாருங்க. people who wake up early or who get to places early have a better chance of success. அதாவது சீக்கிரம் எழும்பி சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எழும்புறவங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு தான் நிறைய பெட்டர் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பஞ்சுவாலிட்டி ரிலேட்டடா வருது, அதுவுமே இங்க வராது. இப்படி பாருங்க. more you do something the better you will be at. ஒரு விஷயத்தை எவ்வளவு நீங்க அதிகமா பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் பெட்டர் ஆயிருவீங்க. அதாவது பிராக்டிஸ் மேக்ஸ் ஒன் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராவர்ப் உண்டு. கரெக்டா? பிராக்டிஸ் மேக்ஸ் ஒன் பர்ஃபெக்ட்னா ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தா அதுல நம்ம ஜாம்பவான் ஆயிடலாம். ஓகேவா? அப்போ 4 இங்க வராது. கரெக்டா இருக்கிறது ஆப்ஷன் 1 தான். இந்த மத்த 3 வேற ப்ராவர்போட மீனிங்கா இருக்கு. 1 அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க, இதை ஹோம்ஒர்க்கா பண்ணுங்க. சரியா? ஸ்டேட்மெண்ட். இந்த ஷாப்கீப்பர் கேம்பிட் அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. was to ask double the price. இதுல எந்த கன்க்ளூஷன் நமக்கு வருதுன்னு பார்த்து ஆப்ஷன் இருக்கு இல்லையா, only 2, only 3, 2 and 4, 1 and 4 இதுல எது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சரியா? பேலன்ஸ் இருக்க கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப இதோட ஆன்சருமே சொல்லிடுறேன்.
சரியா? இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் ஹோம்ஒர்க்கா எடுத்து சரியா? தேங்க்யூ.